வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. நான் ஜோதிடர் லக்ஷ்மி பேசுகின்றேன். இந்த வாய்ப்பினை அளித்த நமது ஆசான் திரு பார்த்திபன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளியில் நான் பார்ப்பது அனைவராலும் சுபர் என்று அழைக்கப்படுகின்ற குரு கிரகத்தினை பற்றியதான். நமது ராஜநாடி முறையில் குரு கிரகம் என்பது ஜாதகரை பற்றியும் அவரின் கௌரவத்தையும் அவர் கௌரவமாக நினைக்கும் நபரை பற்றியும் சொல்வதாகும். அத்தகைய குரு ஒவ்வொரு ராசியிலும் இருக்கும்போது எவ்வாறு மாறுகின்றது என்பதை பார்ப்போம். மேச ராசியில் குரு ஜாதகர் விடாப்பிடியாகவும் முன்கோபத்துடனும் அவசர புத்தியுடனும் கடுமையான குணம் கொண்டவராகவும் இருப்பார். இருந்தாலும் எதிரிகளிடம் சிந்தித்து செயல்புரிவார். அதே சமயம் உறவுகளில் தான் முக்கியமானவராகவும் காட்டிக்கொள்வார். அதற்கு தகுந்த மாதிரியும் தன் செயல்களை மாற்றிக்கொள்வார். ரிஷபத்தில் குரு இதில் ஜாதகர் வசதியான வாழ்க்கையை மீது மிகவும் விருப்பம் உடையவர். பிறருக்கு பொருளாதார விழிப்புணர்ச்சி தகுந்த ஆலோசனைகளை சொல்வார். தானும் அதே போல காசு விஷயங்களில் கணக்கு பார்ப்பவராகவும் இருப்பார். மிதுன குரு ஜாதகர் தனது சுயமரியாதைக்காக மிகுந்த போராட்டங்களை சந்தித்த போதிலும் சமுதாயத்தில் நன்மதிப்புடன் வாழ்வார். தனது பேச்சினால் அனைவரையும் ஈர்ப்பார். பிறருக்கு ஆலோசனையும் சொல்லிக் கொடுப்பதில் வல்லவராகவும் இருப்பார். கடகத்தில் குரு இவர் தாயின் மீது மிகவும் பாசமும் மற்றும் நம்பிக்கையும் உடையவராக இருப்பார். இவர் தாழ்வு மனப்பான்மையால் சதா குழப்பத்திலும் பயத்திலும் இருப்பார். தனது சுயமரியாதை மீது மிகவும் கவனமான நிலையில் இருப்பார். ஆனால் தேவையில்லாத இடங்களில் மற்றவர்களின் விஷயங்களில் தலையிட்டு அவமானங்களை சந்திப்பார். இவர் மிகவும் பயணங்களை விரும்புவராக இருப்பார். அதே சமயம் மற்றவர்கள் மீது அக்கறையுடனும் ஆலோசனை கூறி அவர்களை நல்வழிப்படுத்துவதிலும் வல்லவராக இருப்பார். சிம்மத்தில் குரு இவர் ஒரு விஷயத்தை தானே செய்து அதனை நல்ல விதமாக வளர்க்கவும் ஆசை கொண்டிருப்பார். இவர் அரசு அதிகாரம் இதன் மூலமாக வருமானம் வருபவராக இருப்பார். அரசியல் ஆர்வமும் சமுதாயத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் கொண்டிருப்பார். குடும்ப கௌரவத்தை உயர்த்துகின்ற வகையில் தன் செயல்களை செய்வார். இவருக்கு ஒரு நல்ல ஆசான் கிடைப்பார். இவர் சமுதாயத்திற்காக மற்றவர்களுக்காக நல்ல ஆலோசனைகளை சொல்வார். கன்னியில் குரு உள்ள இந்த ஜாதகர் தாழ்வு மனப்பான்மையுடன் இருப்பார். தன்னுடைய கௌரவத்திற்கு நினைத்து கவலைப்பட்டு அதற்கு தகுந்தபடி தனது செயல்களை செய்வார். மற்றவர்களுக்கு தெரிந்தவராகவும் நல்ல கௌரவம் மிக்கவராகத்தான் இருப்பார். சில சமயம் கோபப்பட்டு பேசிவிட்டு அதற்காக மிகவும் கவலைப்படுவார். தன்னை சின்ன வயதுக்காரர்களை மாதிரியே நினைத்து கொண்டு அதே போல செயல்களையும் செய்வார். சின்ன வயதிலேயே குழப்பவாதியாக இருந்திருந்தாலும் வளர வளர நல்ல வாழ்க்கை அனுபவம் ஏற்பட்டு மற்றவர்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடியவராகவும் இருப்பார். துலாமில் குரு தன்னை அழகாகவும் பணக்காரராகவும் காட்டிக்கொள்வார். இவர் மற்றவர்களை தனது பேச்சினால் கவர்ந்து இழுப்பவராகவும் இருப்பார். எப்பொழுதும் எல்லா வசதிகளுடன் வாழ வேண்டும் என்று மிகவும் ஆசைப்படுவார். நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று யோசித்து கொண்டே இருப்பார். தன்னிடம் உள்ள குறைகளையும் தெரிந்து கொண்டு அதை மாற்றவும் செய்து கொள்வார். விருச்சிகத்தில் குரு இவர் மிகவும் முரட்டு சுபாவம், ஆத்திரம், முன்கோபம் உடையவர். விடாப்படியாக எதையும் செய்து முடிக்கும் பலம் உடையவர். பல இடங்களில் இவராக போய் சண்டை போட்டுக்கொள்வார். எப்பொழுதும் சிடுசிடுவென்றே இருப்பார். தனுசில் குரு சமுதாயத்திலேயே நல்ல உயர்ந்த நிலையில் போவார். இருப்பினும் பல இடங்களில் அவமானமும் படுவார். சிறந்த பக்திமான். இருந்தாலும் மனசுக்குள்ளே வக்கரமான புத்தி இருக்கும். இவருக்கு வெளியே சொல்ல முடியாத பிரச்சனையும் நோயும் இருக்கும். மகரத்தில் குரு இவர் தன் அடையாளத்திற்காகவும் மிகவும் கவனமாக இருப்பார். இவர் அவமானப்பட்டு தாழ்வு மனப்பான்மையுடன் இருந்தாலும் முக்கிய நபராகவும் இருப்பார். கும்பத்தில் குரு இவரை யாராலும் புரிந்து கொள்ள முடியாத மாதிரி தான் இருப்பார். வாழ்க்கையிலே பல போராட்டங்களை சந்தித்திருந்த போதிலும் அதிலிருந்து நிறைய அனுபவங்களையும் நிதானத்தையும் கற்றுக்கொண்டு அதன் மூலம் மற்றவர்களுக்கு
நல்ல வழிகாட்டுபவராக இருப்பார். இவர் சிறிது சோம்பேறி. ஆனால் மற்றவர்களிடம் நல்ல விதமாக பேசி வேலையை வாங்கிக் கொள்ளும் திறமையும் உடையவர். ஆன்மீகத்தில் மிகவும் ஈடுபாடு உள்ளது. மற்றவர்கள் தவறினை வெளியே சொல்லி காட்டிவிடுவார். மீனத்தில் குரு சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பார். இருந்தாலும் பல இடங்களில் அவமானம் சந்திப்பார். பக்திமானாக இருப்பார். இருந்தாலும் மனசுக்குள்ளே வக்ர புத்தி இருக்கும். அதை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார். தனது கௌரவத்திற்காக எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கு தயாராக இருப்பார். நாம் இப்போ மேச ராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் அந்த ராசிகளில் உள்ள குருவின் நிலை பற்றி பார்த்தோம். இதே மாதிரி புதிய தகவலை எளிமையான முறையில் தெரிந்து கொள்ள லலாடம் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நட்பு வட்டாரங்களில் ஷேரும் செய்யுங்கள். நீங்களும் இதே மாதிரி எளிய முறையில் சீக்கிரம் ஜோதிடம் பழக தொடர்பு கொள்ளுங்கள். திரு பார்த்திபன் சார் அவர்கள் 9941220631. நன்றி.